எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒன்று சேரணும் சார். அவன் தான் இந்தியன். நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்லை, நீ இந்திய துரோகி. துரோகி. எங்கே நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்கே இந்திய பற்ற காட்டிடணும். இதுதான் சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி ஒருத்தர் பழி சுமத்திடலாம், இதில் அரசு பண்ணிடலாம். அதுக்கு இல்லை, அதுக்கான நேரம் இல்லை. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார்த்தை மாதிரி வந்துருச்சு. இப்போ போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? ஃபேஸ்புக்கில் ஒரு ராணுவத்தை பற்றி பேசினா கீழே கமெண்ட்ஸில் பாருங்கள் சார், ராணுவத்தை கேள்விப்படுத்துறாங்க சார், இந்தியா வந்து ராணுவத்தை கேள்விப்படுத்துறாங்க சார். அவங்க எப்படி சொல்கிறாங்க கிளாஸில்? பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்கள் தேர்தல் சந்திக்கும் போது நீங்கள் சண்டை போட்டுருங்க. இங்கே இது இந்திய அரசு, இங்கே இந்திய அரசு. இந்திய அரசுக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு 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 தாக்குதல் வரும்போது, வெளியிலேருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய அரசுக்கு குரல் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் பற்றி இந்திய அரசு பழி சுமத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியனே இல்லை. முதல்ல நீ அரசுக்கு லாய்க்கு இல்லை. அரசுக்கு யாரையா வரியா? மக்களுக்கு தானே அரசு பண்ண வரியா? சம்பாதிக்க வரீங்களா? கொள்ளையடிக்க வரீங்களா? மக்கள் யார்? இப்போ எனக்கு ஃபேஸ்புக்கில் சில தலைவருக்கு சொல்கிற அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் அரசு பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் அரசு பண்ணுறீங்க. அதோட இல்லை, அங்கே பாகிஸ்தான்காரன் அவன் அவன் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறான் சார். நீ பண்ண தப்புங்கிறான். இங்கே ஒன்றுமே அவன் சப்போர்ட் பண்ணுறான். நான் சரி நீ ஊரை போய் இந்துவார் ஒரு மாதம் இந்துவார் சப்போர்ட் பண்ணுறவன் பாகிஸ்தானில் ஒரு நீ உல்லாசம் போயிட்டு வா பார்ப்போம். இங்கே அங்கேருந்து இங்கே வராங்க, உல்லாசம் பண்ண வராங்க, இங்கே மருத்துவத்துக்கு வராங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியமாகிட்டு திரும்புகிறாங்க. எந்த இந்தியனாவது பாகிஸ்தானில் போய் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம்? யாராவது போயிருக்கலாம்? இந்தியாவுக்கு இங்கே நீங்கள் சொன்னீங்களா, இங்கே யாரும் உல்லாசம் பண்ண போயிருக்கலாம்? இங்கே இருந்து ஒரு ஒரு கட்சியை குறை சொல்றதுக்காக இந்தியா பள்ளி கொடுக்காதீங்கய்யா. அது ஒரு ஒரு கேவலமான. அப்படி பதவி தேவையா? அப்படி பதவி தேவையா? ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதீங்க. ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதீங்க. மக்கள் மதிக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்கள் பேசுறது அவங்க பேசியிருக்கோம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே உள்ள முஸ்லீம்களை தீவிரவாத கார் துப்புறாங்க. நம்ம ஒரு நாட்டில் உள்ள பல முஸ்லீம்கள் அந்த தீவிரத்தை ஆதரிக்கிறாங்களா?